மார்னிங் டு ஆஃப்டர்நூன் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவ், அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்து தான் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணேன். முந்தின நாள் நைட் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் மட்டர் மலாய் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி கொஞ்சம் மீதம் இருந்தது, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள் தான். ராகி இடியாப்பம், தேங்காய் பால் எடுக்கல, அதுக்கு பதிலாக தேங்காய் துருவி போட்டு சர்க்கரையே சாப்பிட்டாச்சு. பிகாஸ் சப்பாத்தி கொஞ்சம் இருந்ததுனால அதையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். நீங்கள் ராகி இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக மாவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 12:30க்கு லஞ்ச் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதம், மோர் குழம்பு, பருப்பு வடை தான், மசால் வடை. எனக்கு யூஸ்வலாக இந்த பஜ்ஜி சுஜ்ஜி ஐட்டத்திலே பார்த்தீங்கன்னா மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். நிறையா டைம் நல்லா செஞ்சுருக்கேன், பட் ஏன்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பிருச்சு. மோர் குழம்பு நல்லா வந்தது, வடை சரியாகவே வரல. பசங்கக்கிட்ட பேசிகிட்டே பண்ணதுனால சொதப்பிருச்சா என்னன்னு தெரில, என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. அதனால் தனியாக எடுத்து வச்சு தான் மோர் குழம்புக்கு சாப்பிடுவேன். இன்றைக்கி அப்படி சாப்பிட பிடிக்காததுனால மோர் குழம்புலேயே வடையை நல்லா ஊற போட்டங்காட்டி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மத்தியானமும் சூப்பரான லஞ்சோட முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.